குளிச்சுட்டு சாமி தரிசனம் செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு இப்போ வந்து வீடியோ போடலான்னு போட்டுருக்கோம். அதாவது சதிதேவியோட பெண்ணூருக்கு விழுந்த இடம் இது. அங்கே கருவறையே பார்த்தீங்கன்னாவே பெண்ணூருக்கு எப்படி இருக்குதோ அந்த மாதிரி தான் இருக்குது. கர்ப்பப்பை எப்படி இருக்குதோ அந்த மாதிரி தான் இருக்குது. அங்கிருந்து குங்குமமும் அதில் இருக்கிற துணி தீர்த்தமே சிகப்பாக தான் இருக்குது. அதை கொடுத்துருக்குறாங்க. நம்ம கோயிலுக்கு நம்ம வாங்கிட்டு போகலாம். எல்லோரும் வந்து அதை வாங்கி பயனடையுங்க. அதே மாதிரி இந்த தீய சக்திகள்லாம் அழிக்கிற இடம் தான் இது. எது எப்படின்னு எனக்கு தெரியாது. நமக்கு அது கெட்டது எதுவும் தெரியாது, நல்லது எதுங்கிறது தெரியல. எல்லாமே அந்த காளி நகர காளி உடைய இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. உரகாளி அம்மா வந்து அவங்களுடைய அருளும் அவங்களுடைய நம்மளுடைய பையனும் நம்மளை வழி நடத்துது. எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அதே தான். இவ்வளோ தூரம் யாரும் அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது. வந்துட்டோம். அதாவது நம்ம இந்தியாவோட பார்டர் இது அசாமு. அப்படி வரும்போது பிரம்மபுத்திரா ஆறு பார்த்து வந்தோம். அங்கிருந்து பேருந்து எடுத்தாச்சு. இது வந்து சதி தேவியோட ஆதிசக்தி பீடம். அவன் சிவன் வந்து அந்த அம்மாவை எரிச்சு தாட்சாயினி எரிச்சு அவருக்கு கோவம் வந்து சுழட்டி அடிக்கும் போது விஷ்ணு சக்கரத்தால் 51 அந்த இடம் கர்ப்பப்பையிலிருந்து இந்த இடுப்பு இருந்து இது யோனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடம் வந்து எல்லாமே பெண்களுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. வாங்க நம்ம நகரக்காளி கோயிலுக்கு வந்து எல்லாரும் நல்லா இருக்கிறாங்கன்னு நாங்கள் வேண்டிக்கிட்டோம். கண்டிப்பாக பெண்களுக்கு வந்து இந்த கர்ப்பப்பை பிரச்சனை அதெல்லாம் நல்லா ஒன்று தான் நாங்கள் முக்கால்வாசி வந்ததே. நிறையா பேர் கர்ப்பப்பை பிரச்சனை, கட்டி, வேதனை, வலி தாங்க முடியாத ரொம்ப எத்தனை பேர் துடிக்கிறாங்க. எத்தனை சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் துடிக்குதுங்க. இந்த வேதனையெல்லாம் போகுங்கிறதுக்காக நாங்கள் வேதனைப்பட்டாலும் பரவாயில்லன்னு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம். ஏன்னா இங்கே எல்லாமே நான்வெஜ் தான். சாப்பாடுலாம் கிடையாது.